பர்வதமலை பார்ப்பதற்கே பரவசம் கூடிய அந்த ஒரு பர்வதமலை பயணம்தான் இன்று. மலை அடிவாரத்தில் வீர ஆஞ்சநேயரை வழிபட்டுவிட்டு கடலாடி தென்மாதிமங்கலம் என்ற இரு பாதையில் தென்மாதிமங்கலம் பாதையில் இன்ற பயணம் ஆரம்பமானது. ஆரம்பத்தின் முதல் அடிவாரத்திலே ஆற்றில் ஓரும் அந்த ஓடையில் கால் நனைத்து பயணம் தொடர்ந்தது. நடக்கும்போதே உச்சியில் தெரியும் அந்த மல்லிகார்ஜுனனை பார்க்கும்போது அந்த ஒரு திகிலூட்டும் அனுபவம். அடிவாரத்தில் அடியார்கள் கொடுக்கும் அந்த அதிகாலையில் அந்த கஞ்சியை அருந்திவிட்டு அந்த ஆலயத்தில் வணங்கிவிட்டு எங்களது பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று பயணத்தை தொடர்ந்தோம். விருப்பமுள்ளவர்கள் நன்கொடை அடித்து விட்டு அடுத்ததாக முருகபெருமான் வாகனமான சேவனை வணங்கிவிட்டு அந்த கஞ்சியை குடித்துவிட்டு அடிவாரத்தில் பயணம் ஆரம்பமானது. மெல்ல மெல்ல நகர ஆரம்பித்தது பயணம். பல ஆயிரம் படிகளை கடந்து பாதி மலை கூட வரவில்லை. 1130 படிகளுக்கு மேலாக அந்த அற்புத வனத்தில் அழகான அந்த படிக்கட்டு ஒவ்வொன்றாக கடந்து எப்போது நாம் அந்த ஈசனை தரிசிப்போம் என்று நடந்து கொண்டே இருந்தோம். அரை மணி மேலாக ஆனது. 1000 படிகளையும் கடக்க இயலவில்லை. அடியார்களின் மெல்ல மெல்ல அந்த பயணம் நகர்ந்தது. படிகள் முடிவில் 2 பாதைகளின் சந்திப்பு. கடலாடி பகுதியிலிருந்து வரும் பாதை, தென்மாதிமங்கலம் பகுதியிலிருந்து பாதை வந்து சேரும் அந்த இடத்தை வந்தடைந்தோம். அங்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு அவருக்கு தேவையான உணவை கொடுத்துவிட்டு அப்படியே பயணம் ஆரம்பமானது. செல்ல செல்ல இடையிலே அந்த ஈசன் திருமேனியை வணங்கி அடுத்ததாக மிகவும் ஆபத்தான அந்த கடப்பாறை பாறையை கடக்க தயாராகும் முன் அவரை வணங்கிவிட்டு அடுத்த நொடி பயணத்தை தொடங்கினோம். இடையிலே குழந்தை வரம் வேண்டி அந்த மரத்தினிலே தொட்டில் கட்டி தொங்கும் அந்த நிகழ்வுகளையும் பார்த்து யாருக்கும் எந்த குறை வைக்கக்கூடாது என்று வேண்டி அடுத்ததாக ஏணிப்படி அடிவாரத்தில் சென்றோம். ஏணிப்படி என்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. அந்த கடப்பாறைகளுக்கு இடையில் ஆபத்தான அந்த திகிலூட்டும் பயணத்தை மெல்ல மெல்ல நகர்ந்து பயணிக்க ஆரம்பித்தோம். மேலே செல்ல செல்ல அந்த பயம் அதிகமானது. பயப்படாமல் வாருங்கள் என்று அந்த ஈசன் சொல்வது போல் அருகில் உள்ளவர்கள் கூறும் அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த கடப்பாறை பாறையை கடந்து சென்றோம். அங்கே உச்சியிலே இருக்கும் ஈசனை வீற்று உச்சியிலிருந்து பார்க்கும்போது நிலை உயர்ந்தால் பூமியும் உனக்கு கீழ் என்பார்கள், அதுபோன்றுதான் தோன்றியது. மேலிருந்து பார்க்கும்போது அப்படியே இந்த பூமி நமக்கு கீழ் இருப்பது போல் தோன்றியது. அந்த அழகான மலைகளின் உச்சியிலே சுற்றி பார்க்கும் அந்த நிகழ்வு மிகவும் அருமையாக இருந்தது தான் என்று கூறலாம். அப்படியே மெல்ல மெல்ல பயணம் தொடர்ந்தது. உச்சி வரும் அந்த வேளை ஓரிரு மணித்துளிகள் வரும் என்று மெல்ல நகர்ந்தோம். ஈசனை தரிசித்தோம். சிவ 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 ஹர 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 சிவ சிவ ஹர 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 சிவ 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 ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ. ஈசனின் அடியார்கள் முன்னிலையில் அருகிலே அமர்ந்து தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைத்து அப்படியே வெளியே வந்து கோபுர தரிசனம் முடித்துவிட்டு அப்படியே மலையிலிருந்து இந்த பூமியை பார்த்து ரசிக்கும்போது ஆனந்தத்திற்கு அளவே இல்லை என்று தான் கூறலாம். ஆம்,
அப்படிப்பட்ட சிறப்புமிக்க அந்த பர்வத மலைக்கு நீங்களும் ஒரு முறை பயணித்து பாருங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு @ஆமன் செந்தில் விராலிமலை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என அன்போடு நினைவூட்டி, மீண்டும் அடுத்தடுத்த மலைகளை அடுத்த பதிவில் காண்போம். நன்றி.